7 வயசாவது கொசு வலைக்குள்ள படுத்து கிடக்குன்னு கேட்காதீங்க. அது எங்க அக்கா பிள்ளைக்குன்னு கட்டினது. அதுக்குள்ள போய் படுத்துட்டேன். எங்க அக்கா இருக்கிற வரை மாத்தி அவ பிரஷ்ல பல்லு வளர்க்குறேன்னு ஒரே கம்ப்ளைண்ட். இனி அந்த கம்ப்ளைண்ட் வராது. ஏன்னா இந்த இடத்துல நம்ம பிரஷ் மட்டும்தான். ஏன்னா அவ வீட்டுல போய் தூக்கி போட்டுட்டு வந்தாச்சு. அப்புறம் மக்களே, இந்த நான் கையில வச்சிருக்கேனே, இதுக்கு விலை வந்து 600 ரூபா. இந்த காடை வச்சு கொஞ்சம் வித்தைகள்லாம் நான் பண்ணுவேன். அந்த வித்தைகள்லாம் வச்சுதான் என்னோட முதல் யூடியூப் சேனலை தொடங்கினேன். ஸ்கூல் படிக்கும் போது அந்த சேனல் வச்சிருந்தது. சில பல காரணங்களால அந்த சேனலை இழுத்து மூடிட்டேன். இப்போ மேட்ருக்கு வருவோம். சாப்பிட்டுட்டு தெய்வ குழந்தை நோட் பண்ணிக்கோங்க மக்களே, வித்தவுட் சுகர். இன்னைக்கும் சாப்பிட்டுட்டு குப்பரடிச்சு படுத்துடலான்னு பார்த்தேன். எந்திரல, வெளியே போகணுன்ட்டாங்க. அதனால எந்திரிச்சு கிளம்பி போய் நம்ம டார்லிங்க எடுத்துட்டு போக வேண்டிய ஸ்பாட்டுக்கு போயிட்டு அங்க கொஞ்சம் வேலை, அதையெல்லாம் முடிச்சுட்டு இப்ப வந்திருக்கிறது என்ன வேலைன்னு நான் உங்கள்கிட்ட கூடிய சீக்கிரம் சொல்றேன். அங்க இருந்து கிளம்பும் போது நம்ம கழுத்துல ஒருத்தன் எச்சிய போட்டுட்டான் மக்களே. ரொம்ப காந்துது. என்னடா எங்கேயோ போய் தலையில நின்றுட்டு இருக்கேன்னு கேட்காதீங்க. இந்த இடமும் உங்கள்கிட்ட கூடிய சீக்கிரம் சொல்றேன். அப்புறம் மக்களே, கன்னியாகுமரியில ஐனி சக்கைன்னு ஒண்ணு கிடைக்கும். அந்த சக்கையை நானும் கொஞ்ச நாளா தேடிட்டே இருக்கேன். கண்ட மாட்டேங்குது. இது வந்து நார்மல் சக்க பழம். இதோட வகை தான் வந்து அந்த ஐனி சக்கை. என்னடா பேசிக்கிட்டே இருக்க, கண்ணில் காட்டுற அந்த ஐனி சக்கைன்னா இதுதான் மக்களே ஐனி சக்கை. இது வந்து கன்னியாகுமரியில மட்டும்தான் கிடைக்கும்னு சொல்றாங்க. அது எந்த அளவு உள்ளதுன்னு தெரியல. நானே தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போறேன். அப்படியே பக்கத்துல நொங்கு கடை, அங்க இருந்து ஒரு நொங்கையை வாங்கி குடிச்சிட்டு எங்க அப்பா கடையில போய் கொஞ்ச நேரம் விசிட்டிங்க போட்டுக்கிட்டு வீட்டுக்கு வந்து ஐனி சக்கையோட நாளை முடிச்சுக்கிறேன். ஒழுக்கம் முக்கிய மக்களே.